ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஏரியால நிக்குது. அங்கிருந்து இறங்கி ரொம்ப தூரம் நடந்து ஊருக்குள்ள வரணும். அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவ்வளவு தூரம் படத்திலே வரும். ஆமா. ரொம்ப தூரம் நடந்துட்டு இருப்பாரு. லாங் ஷாட் அவர் நடந்து போயிட்டே இருப்பாரு. அப்புறம் இங்கன்னா நடந்துட்டே இருப்பாருங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இது ஒரு கிரியேட்டரோட தன்மையா நான் பாக்குறேன். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு சரியான்னு தெரியல. அவன் எங்கிருந்தோ இங்க வரான். இந்த ஆளா மாறுறதுக்கு அவனுக்கு ஒரு டிராவல் தேவைப்படுது. அப்படி ஒரு செகண்ட்ல மாறதெல்லாம் தாண்டி அவன் வரான். வந்து இங்க வந்து திருப்பி போறாங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குல்ல. இவ்வளவு லென்த்தா ஒரு ஷாட்டை வைக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நடக்கணுமாங்கிறதுலாம் ஒண்ணு இருக்கு. அதை டைரக்டர் உங்ககிட்ட ஒரு ஒண்ணு சொல்லணும். அதை நீங்க ரிசீவ் பண்ணணும். அதுல கன்வின்ஸ் ஆகணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த கன்வின்சிங் ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியாவை பார்க்கலாம். ஒரு சினிமாட்டோகிராஃபர் கன்வின்ஸ் ஆகக்கூடிய ஏரியா. டைரக்டர் சொல்றதா நம்ம செஞ்சாங்கணுங்கிறது தாண்டி நம்ம கன்வின்ஸ் ஆகணும்ல. எப்படி அது நடந்துச்சு? இப்படியான ஒரு டிஃபரெண்டான ஒரு ஏரியாவுக்குள்ள எப்படி கன்வின்ஸ் ஆவீங்க? இப்போ அந்த சுந்தரம் கேரக்டர் இருக்காருல்ல, நான் ஸ்கிரிப்டை தான் நான் எப்பயுமே ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். நான் பாதி டைரக்டராக மாறணும், இல்லாட்டி முழு டைரக்டராகவே மாறணும். அப்போ நான் அவங்களுக்குள்ள போகணும்ல. அந்த விஷயமா அவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்க, அதை எப்படி அவங்க கன்சியூம் பண்ண பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை நான் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி வந்து இது பண்ணுவேன். எக்ஸ்பெஷலி இந்த நீங்கள் நடந்து போகிற விஷயமா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சுந்தரம் அங்கே தான் தெரியுது. சுந்தரம் ஆவி அது வேறெவர் வாட் எவர் வென்னவர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்படியெல்லாம் கடந்து போய் அதுக்குள்ளே ஏறுது. மொத்தமாக உள்ள ஏறுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? அங்கே போகுது, இங்கே வருது, அங்கே போகுது, இங்கே வருது அப்படின்னு ஒரு இடத்துல பண்ணி அது உள்ளே போகுது அப்படின்னு வச்சுட்டு, இந்த இதுக்கான நீங்கள் நல்லா கரெக்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. இதோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வீட்டுக்குள்ளே நிற்கும், ஜேம்ஸ் மட்டும் வெளியே போவார். அந்த ஷேடோ அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும்.